சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் வருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு ஈகோன்னு வந்து இது ஈகோ வரத்து கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன மணி 11 ஆயிடுச்சு இன்னொரு மணி நேரம் இருப்போம் அதுக்கு மட்டும் டக்குன்னு கிளம்பிடுவோம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு போகலான்னு வந்தோம் ஒரு முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுங்க சொல்கிறேன் அப்போ வண்டி பற்றி முதல் சொல்லிடுறேன் பாருங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவான் சார் சின்ன குழந்தை கேட்டால் சொல்லும் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை கேட்டால் சொல்லிவிடும் ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்தது நீங்கள் தான் அதனால் யாருக்கிட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து ஆற்காடில் வந்து நம்ம இருக்கிற இடம் ஆற்காடு கேட்டால் சரவணன் லோ பட்ஜெட் சரவணன் யார் கேட்டால் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகன் காசு கேட்டால் சொல்லிடுவாங்க வாங்க இந்த ஈகோ பாருங்கள் 2012 மாடலு 13 ரிஜிஸ்டர் 2 ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங்கு அதே மாதிரி அலாய் வீலு வண்டி நச்சுன்னு இருக்கா கஷ்டம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 3.25 லட்சம் கேட்குறாங்க 3 ரூபா கேட்குறேன் 3 வச்சு வாங்கி தரேன் ஒரு 2.95 2.90 சொல்கிறாங்க கேட்டால் பின்ன பேசி தரேன் உன்னை கூட ஓடிப்பேன் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க இந்த லோன் ஆப்ஷன் இதெல்லாம் கேட்காது தயவுசெய்து இப்போத்துக்கு இல்லை பணத்தை கண்ணில் காட்டுங்க உள்ள இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்க வாங்க ஓகே பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி நச்சுன்னு பாருங்கள் அருமையான வண்டி சார் அலாய் வீலு நல்லா நிறைய பேர் ஈகோ கேட்டுக்கிறீங்க வந்து எடுத்துன்னு போங்க இந்த கண்ணாடி மட்டும் லைட்டாக கிராக் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி ரோஜா பூ வரைஞ்சிடுங்க அருமையாக போயிடும் இப்போ அலாய் வீலுக்கு இப்போ வண்டியில் இளநீ தேங்க ஒஞ்சிச்சா மேலே வீந்து மாற்றலாம் 2800 என்ன வரும் மாற்றிக்கலாம் சீட் கவரு ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கு முருகர் வண்டி இது இந்த பெருமாள் சூப்பராக வண்டி புது சீட் கவர் சார் வண்டி போட்டுக்கிறாங்க சீட் கவரு இதுவும் அலாய்வில் தான் வண்டி ஸ்டெப்னி கூட அலாய்வில் தான் புது சீட் கவர் போட்டுறாங்க பாருங்கள் உள்ள சீட் கிட்டலாம் அருமையாக இருக்குது வேண்டத்துன்னு போங்க எடுக்கலாம் தப்பு கிடையாது செட்டுக்கிட்டலாம் சூப்பராக வண்டி வாங்க இன்னொரு வண்டி ஒரு 3 வண்டி போடுறேன் எல்லாம் ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் முக்கியமான ஒரு 2 பேரும் சொல்லல சொல்கிறேன் இந்த என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க யாருக்கும் தெரியாது என்எஸ் கிருஷ்ணன் யாருனே தெரியாது அவங்க இந்த பழைய ஆளுங்களாம் தெரியும் அவர் வந்து நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் நல்லா கருத்துங்க சொல்லுவார் எல்லாரும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி வருவார் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து இந்த நம்ம எனக்கே தெரியாது ஒரு இதில் படித்தேன் அதை பார்த்து சொன்னாக்கா நம்ம டிரைவருங்களாம் லாரி ஓட்டுறவங்க பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்கு அதே மாதிரி வந்து காரு ஓட்டுறவங்க டிரைவருங்களாம் பார்த்து இந்த இந்தியாவிலே வந்து பாராட்டு விழா நடத்தினவர் யாரான்னா என்எஸ் கிருஷ்ணன் தான் ஒரு மேடையில் உட்கார வச்சு டிரைவரை கூப்பிட்டு வச்சு பாராட்டு நடத்தின ஒரே ஆள் யாரான்னாக்கா எனக்கே தெரியாது ஏன்னா நம்ம வண்டி பற்றி சொல்லும் போது இதை படிக்க சொல்ல வந்துருச்சு அதனால் உங்களுக்கு எவ்வளோ மனசு பார்த்தீங்களா ஒரு பாராட்டு விழா நடத்திக்கிறார் எல்லா டிரைவரும் கூப்பிட்டு வந்துச்சு பெரிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் சொல்ல மெய் செலுத்து போகுது அப்படி அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தான தர்மம் நிறைய பண்ணுவாராம் ஏன்னா நான் அவர் பார்த்து நிறைய கற்றுக்கினேன் அதில் தான தர்மம் பண்ண சொல்ல லாஸ்ட்டாக ஒரு வாட்ச் சொன்னாரான் என் கையில் என்றைக்கு காசு இல்லாமல் என்னை வந்து தான தர்மம்னு கேட்கும்போது இல்லைன்னா நீ என் உயிர் விட்டுவேண்டா அதே மாதிரி அவர் உயிர் விட்டார் அவ்வளோ சொல்ல பாருங்க அப்படி மெய் செலுத்து பாருங்க அப்படி அதாவது அவங்க படம் நடி சொல்ல நகைச்சுவை சொல்ல கணவன் மனைவி மட்டும்தான் நகைச்சுவையாக நடிப்பான் எந்த இதில் என் அம்மா பேர் மதுரன் சுட்டு அந்த அம்மா பேர் என்எஸ்கே மதுரன் சுட்டு அதுதான் அவங்க பொண்ணு ஒன்று இருந்துதான் அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்களாம் அவங்க அப்பாலாம் இறந்துட்டாங்களாம் அவங்க பொண்ணு போது பேத்தி கேட்குத வந்து அம்மா தாத்தா எப்படிமான்னு கேட்டாரான் தாத்தா வந்து படுக்கறையில் படுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படா அவர் இறக்கும் போது என்கிட்ட பணம் இல்லை இறந்துடும் சொன்னா பேர் அப்போ சொல்ல அவங்க பொண்ணு என்ன பண்ணால் போக சொல்ல பெட்டில் வந்து காசு வச்சுட்டு போவாங்களாம் தலையாடியில் காசு வச்சுட்டு போவாங்களாம் வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் கூப்பிட்டு ஏம்மா வைக்கிற சில்லறையாக வச்சுட்டு வருமா வரவங்க எல்லாம் கொடுப்பேன் சாவர நிலைமையிலையும் அந்த தானம் தர்மம் சொல்கிறாரு அதுதான் அம்மா தாத்தாவுக்கு டீ குடிக்க பிடிக்குமா காப்பி குடிக்க பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அது சொல்லுவாரான் வார்த்தை அதாவது நம்ம அம்மா அப்பா கேட்டால் டீ பிடிக்கும் காப்பி குடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து என்ன சொன்னார் எங்கள் அப்பா என்ன சொல்கிறது இல்லை டீயே தான் மதுரம்னு சொல்லிட்டாராம்
ஏன்னா அந்த அம்மா மதுரம் வந்து அந்தளவுக்கு டீ அறியோ போடுவாங்க அவங்க ஒய்ஃபு. அதனால் டீயே எனக்கு மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் நல்ல கருத்துங்க ஐயா. அவர் என்எஸ் கிருஷ்ணன் நல்ல கருத்து. தெரியாதவங்க இப்போ ஒரு ஜென்ரேஷனில் யாரும் தெரியாது, பழைய ஆளும் கண்டிப்பாக தெரியும். சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா இருப்போம். இப்போவும் சொல்கிறேன் சார், எப்போ சார் பெற்றவங்களை வந்து மைதா மனசார வச்சு காப்பாற்றுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் தினம். இன்றைக்கி வேறு அப்பா அம்மா தினம். மனசார அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி வந்து பெட்ரோல் தினம். இன்றைக்கி மறந்துட போகிறீங்க. நான் அப்பா அம்மா பற்றி சொல்கிறேன், இன்றைக்கி சொல்லலைன்னா நான் மறந்துடுன்னு சொல்லிட்டு அது சொன்னேன். அதை பற்றி இன்றைக்கி அப்பா அம்மா விட்டுறாதீங்க. அவருக்கு ஏன்னா கோயிலுக்கு போனால் இட்டு போங்க. அவருக்கு என்ன ஆசை போகணும் கேட்டு வாங்கி கொடுங்க. ஒரு துணிமணி கேட்டு வாங்கி கொடுங்க, ஒரு டிஃபன் கேட்டு வாங்கி கொடுங்க, அவருக்கு பிடிச்சது பொரிக்கல்ல கேட்டாலும் வாங்கி கொடுங்க. இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா பொரிக்கல்ல மிச்சரு காராசு. எங்கள் அப்பாவுக்கு பொரிக்கல்ல மிச்சரு காராசு களைக்கொட்டை சூப்பராக சாப்பிடுவார் எங்கள் அப்பா. வெள்ளம் பொறுமையாக பேஷனில் போட்டுக்காரு. பேஷனில் போட்டு எல்லாம் கலந்துருவார். பொறுமையாக ஒரே அந்த பருக்கூட விட மாட்டார். அதே சீராக சாப்பிடுவார். எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்காது, எனக்கு தெரியும். அது பிடிச்சது நான் வாங்கி கொடுப்பேன். பொரிக்கல்ல காராசு கூட வந்து துண்டு வெங்காயம், அதே பார்த்தீங்கன்னா வெல்லம் களைக்கொட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுமாரி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி கொடுங்க. சொல்லுவேன் அப்படியே மெய் செலுக்கு உண்டே சொல்கிற பாருங்க. அதனால சொல்கிறேன் பாருங்கள், என்றைக்கு அப்பா அம்மா விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம் சார். அடுத்த வண்டி பாருங்கள், இண்டிகா ஒன்று. இந்த இண்டிகா பற்றி சொல்லிடுறேன். அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அட்டகாசம் இண்டிகா பாருங்கள். டாட்டா இண்டிகா நேற்று தான் வந்தது வண்டி. 2017 18 ரிஜிஸ்ட்டு, 2 ஓனரு, 2034 வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது. சூப்பராக வண்டி. இண்டிகா டிஎல்எஸ் டிடி இன்ஜினு. இன்றைக்கெலாம் மார்க்கெட்லாம் 17 18 பண்ணி 2 லட்சம் 2.25 லட்சம் சொல்லுவாங்க. என்ன 2 லட்சம் சொன்னார் சார், அவ்வளோ போவாசனை. 2 லட்சம் கிடையாது, 290 கிடையாது சார், 190 கிடையாது, 1,80,000 கிடையாது, 1,75,000 கிடையாது, 1,65,000 17 18 லிஸ்ட்டு கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டு, அதையும் குறைச்சி வாங்கி தந்துடுவேன். சொல்ல முடியாது. என்கிட்ட பணத்தை கட்டாக காட்டு சார், கஸ்டமர் விடு சார். என்கிட்ட பணத்தை கட்டாக காட்டுங்க, ஏற்றுக்கூடாது கேளுங்க. நல்லா இருப்போம், விட்டாதீங்க. இதோட இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். 17 18 2 ஓனரு, 1,75,000 கேட்குறாங்க. 1,65 நான் சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க பேசி சேர்த்துறேன் பாரு, உள்ள காட்டு. இது ஒரு ஹெட்லைட் டூம் நல்லா இருக்குது சார். ஒரு ஹெட்லைட் டூம் தான் போயிட்டுது. இது கண் ஒன்று வீக் ஆகிடுது. வரும் சார் மைலேஜ். சூப்பராக சார் வண்டி. நான் வீட்டுக்கு எட்டு போனேன், நேற்று எட்டு போனேன் வீட்டுக்கு. நல்லா வண்டி ஓடுறது. பரவாயில்ல, எடுக்கலாம் சார், தப்பு இல்லை சார். ஒரு சைக்கிள் விற்கிது அந்த ரேட்டுக்கு. காரு போய் 4 பேர் காரு. ஏசி போட்டால் சம்மா சில்லுனுக்குது சார், அப்படியா சில்லுனுக்குது. ஏசி கேஸ் ஸ்டாப் பண்ணாப்பா, அவ்வளோ அருமையாக சார் வண்டி. விட்டுறாதீங்க, நல்லாயிருக்கும் வண்டி. 2017 மாடலு, 2 ஓனரு, 1,65,000. யாருன்னா கொடுத்துட்டோம் பார்க்கலாம் கேளு. 12 13 வச்சு 5 வச்சுன்னு கேட்குறாங்க. 1.25 சொல்கிறாங்க, 2 லட்சம் சொல்கிறாங்க. கம்மி ரேட்டு கொடுத்துட்டு போ சார். நல்லா போடு சார், கொஞ்சம் கால வைக்க நல்லா வாழ்ந்துட்டு போன சார். என்ன சார் நீ காசு கொடுத்துப்பாரு, கட்டாக கொடுத்துப்பாரு. 10 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் 10,000 ரூபா கட்டுக்கிட்ட போகிற. பத்தலை தான் வாயில் வருது. ஒரு 1 சோறு ஊற்றி கையில் குத்து போட்டு போதுன்னு சொல்கிற ஒரே வாய். அதுமாதிரி தான் சார், போதுன்னு கம்மியாக விற்றுட்டு போனேன் சார். அவ்வளோதான் சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வாங்க. ஒன்றில் நேற்று ஸ்கூலுக்கு போனேன் சார். எங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போனேன். பாவம் சார், இந்த வாத்தியாருங்க டீச்சருங்கெல்லாம் வந்து ரொம்ப பாவம் சார். முடியாது சொன்னேன். இந்த வாத்தியார் டீச்சரு ஹெட் மாஸ்டர் இந்த பிரின்ஸ்பால்லாம் ரொம்ப பாவம். நான் ஃபீஸ் கட்டினே இருக்கிறேன். என் பையனுக்கு கட்டினோம், ஃபீஸ் கட்டிட்டோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் என்னை ஸ்கூலில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டுவார். சார் அவனுக்கு வந்து கை கால் மட்டும் விட்டு சார். சரி கண்ணு மட்டும் 2 கண்ணு விட்டுரு சார். கை காலெலாம் வச்சு நொறுக்கி நல்லா படி வைங்க சொல்லுவார் எங்கள் அப்பா சொல்லுவார் வார்த்தை. அப்போது கண்ணை மட்டும் விட்டுரு, கையை காலை வச்சு கையை காலை போட்டு அடிச்சு பின்னி படி வை சார் அப்படின்னு. இப்போ என்னடா ஆச்சுன்னா எங்கள் பசங்க ஃபீஸ் கட்டுற ஒரு பையன் டீச்சர்கிட்ட மேடம் அவங்க சொல்கிறாங்க, பையன் கொஞ்சம் பார்த்துங்க, உஷாருங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அப்படின்னு தோல் கட்டிட்டு போகிறாரு. யார் பத்திரமாக்கணுமா? வாத்தியார் டீச்சர் பத்திரமாக்கணும். காலம் அந்த வேலை மாறி போச்சுங்க. இப்போ கூட சூழ்நிலைக்கு அப்படி தாங்க இது. நான் 2 வீலர் வரேன், நான் சின்ன பையனை பார்த்தா அண்ணா கூப்பிட்டு நான் வேறு வழி கிடையாது. எப்படியா அண்ணா நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டுருவேன், வேறு வழியே கிடையாது. அதுமாரி காலம் மாறி போச்சுங்க இப்போல்லாம்.
அதனால் பசங்களை வந்தாக்கா கரெக்டாக ஒழுக்கமாக வளர்க்குற தாய் தகப்பங்கிட்ட கரெக்டாக இருக்குதுங்க. ஒழுக்க தவறி போச்சுன்னா கண்டிப்பாக அது இஷ்டமாக தான் போகுது. அதனால் பெரியவங்களுக்கு மதித்து பயப்படுமா இல்லையோ, சின்ன பசங்க என்னோட சின்ன வயசுனா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறியாண்ணா அப்படின்னு அப்படி தான் பண்ணுறது காலம் அப்படி இதுண்ணா. அதனால் உஷாராக இருந்துங்க. சின்ன சின்ன பசங்களாம் பாருங்க, சோழகிரி மாவட்டம் பாருங்கள், ஒரு சின்ன வயசு குழந்தை நியூஸ்லாம் வந்துச்சு பெருபார்ப்பாக நீங்கள் பார்த்துட்டு யூடியூப்பில் பாருங்கள். அதுமாரி இருக்குது. அதாவது நம்ம ஒரு புள்ள நல்லா வளர போது பெத்த தாய் தப்புன்னு தாங்க இதை கண்டி அவங்க பேர் தாங்க இதை கண்டி நம்மளே கிடையாது. நம்ம வளர்ப்பு தான் இந்த வயசில் சிகரெட்டுன்னா டம்முன்னா எல்லாம் பண்ணுறது. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னாக்கா டே அப்படின்னு பொழுது ஆனால் அப்படின்ட்டு வந்துட்டு வேறு வழிகிட்டு என்ன பண்ணுறது. அதனால் உஷாராக இருந்துங்க. இப்போ காலவே மாறி போச்சு, ஜென்ரேஷன் மாறி போய்க்குது. அதுமாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு போய் நான் வேறு வழி கிடையாது. ஒன்று சொல்கிறேன் சார், அவனுக்கு போய் ஏன்டா டிகிரி போச்சுன்னு டேன்னு போய் கேட்டாக்கா எட்டு வச்சுட்டு பொழுது. அதோட நீ என்ன பண்ணு, அமைதியாரு, பேசாமல் போ. அவன் என்னான்னு கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா சோலையில் ஒரு பூ விற்கிறவர் என்கிட்ட கார் அவர் சொன்னது அந்த கருத்து எனக்கு. 2 வீலரில் பூ கட்டி வெடிக்காலம் 4 மணிக்கு பூ எடுத்து கொடுத்துருவோம், மார்க்கெட்டு கொடுத்துட்டு வரணுமா. 4 மணி மணிக்கா கை போடணும். பசங்க கை போட்டு எனக்கு வந்து பெட்ரோல் கொடுண்ணா இறங்கி அந்த பெட்ரோலில் கறந்து கொடுத்துட்டு போவாரான் பயந்துன்னு. இல்லைன்னா என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணுறது. அவர் நம்பி 2 பசங்கிறாங்களாம். அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப பயமாகுது நாடி. அதெல்லாம் வயசு என்னன்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அதுமாரி காலங்குது. சார் வா சார், குழந்தைல பக்குவமாக வளர்த்துக்குங்க சார். இது கூட சொல்கிறேன் பாருங்கள், நல்லா படிங்க, நல்லா படித்து பெரிய ஆளை வாங்க. பசங்களுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்ல வேண்டியது. இன்றைக்கி படிப்பு தவிர எதுவுமே இல்லை. ஸ்கூல் இப்போ இல்லை, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவு முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகாது. நல்லா படித்து பெரிய ஆளாகுங்க, அவ்வளோதான் ஒரே இது. நம்ம படிக்கலை, கட்சிது 7வது தான். நான் படிச்சுதான் எங்கேயோ போயிருந்துருப்பேன். அதனால் உஷாராக நல்லா படிங்க, அப்பா அம்மா பேச்சு கேளுங்க. இன்றைக்கி பெட்ரோல் தினம் அவங்களுக்கு மனசாரத்துக்கு இன்னொரு வண்டி சொல்கிறேன் பாருங்கள்.